ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்குட் கேம் சீசன் 2ஓட 4th எபிசோட் தான். நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதி பேர் கேமை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி ஓட் பண்ணதை நினச்சி ஹீரோ வருத்தத்தில் இருக்காரு. அப்போ லாஸ்ட்டாக ஓட் பண்ண நம்பர் 1 பிளேயர் ஹீரோட்ட வந்து நீங்கள் தான் ஏற்கனவே இந்த கேம்லாம் விளையாண்டுருக்கீங்களேன்னு சொல்லி அடுத்த கேம் என்னன்னு கேட்க ஹீரோவும் அந்த கேண்டி கேமை பற்றி சொல்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ரவுடி பசங்களுக்கும் அந்த யூடியூபருக்கும் சண்டை வர இந்த நம்பர் 1 பிளேயர் அந்த பசங்களை என்னன்னு கேட்க அவங்க இவரோடையும் சண்டைக்கு வராங்க. பட் நம்பர் 1 பிளேயர் சூப்பராக ஃபைட் பண்ணி அவங்கள சைலண்ட் ஆக்குறாரு. இப்போ எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. லாஸ்ட் சீசன் மாதிரியே ஸ்னைப்பர்ஸில் ஒரு கேங் மறுபடியும் டெட் பாடியிலேருந்து ஆர்கன்ஸ் எடுத்து விற்கிறாங்க. அதுக்காக அவங்க எலிமினேட் ஆனவங்களை ஷூட் பண்ணுறப்ப உயிர் போகாமல் இருக்க தலையிலையும் ஹார்ட்லையும் ஷூட் பண்ணாமல் வேற இடத்துல ஷூட் பண்ணுறாங்க. பட் இந்த நோயல் பொண்ணு அந்த மாதிரி பாதி உயிரோடு இருக்கிறவங்களையும் தலையில் ஷூட் பண்ணி கொள்றா. இப்போ இந்த விஷயத்த அந்த ஸ்னைப்பர் அங்கே இருக்கிற ஹெட் கிட்ட சொல்லவே அவளை கூட்டிகிட்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணி இனிமே இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறான். பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நோயல் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ இந்த ரூமில் காட்டுறாங்க அடிவாங்கின அந்த யூடியூபர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா. அவள் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. பட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை, அதனால் இவங்க ஒன்றா இல்லை. அப்படியே அடுத்த கேம் விளையாட கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ சொன்ன கேம் இல்லை, புதுசாக ஒரு கேம். இப்போ எல்லாரையும் 5 பேராக டீம் ஃபார்ம் பண்ணி நிற்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, அவனோட ஃப்ரெண்ட், அப்புறம் அந்த நம்பர் 1 பிளேயர், அப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட பேட்சில் ஒர்க் பண்ண ஒருத்தன், அப்புறம் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு, எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே இருந்த ஒரு சில வீக்கான பிளேயர்ஸையும் யாருமே டீமில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அது யாருன்னா இந்த வயசான அம்மாவும் பையனும், அப்புறம் இந்த திருநங்கை, அப்புறம் இந்த சின்ன பொண்ணு, கூடவே இந்த சூனியக்காரையும். அதனால இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுத்த டைமிங் முடிஞ்சு இவங்க விளையாட வேண்டிய கேமை பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா 5 பேர் காலையும் ஒன்றா கட்டிடுவாங்க. அப்புறம் இதில் மொத்தமாக 5 கேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேம் தக்ஜி, அதாவது ஒரு பேப்பர் கார்டை வச்சு இன்னொன்று திருப்புறது. அடுத்து ஃப்ளையிங் ஸ்டோன், ஒரு கல்லால் இன்னொரு கல்லை அடிக்கிறது. 3வதா தட்டாங்கல் விளையாட்டு, அதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டு மிச்சம் இருக்கிற கல்லெல்லாம் எடுப்பாங்களே அந்த விளையாட்டு தான். அடுத்து 4வதா பம்பரம். அப்புறம் 5வதா 5 தடவை கீழே விடாமல் ஒரு பால் மாதிரி இருக்கிற பொருளை கிக் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஆளுக்கு ஒரு கேம்னு பிரிச்சுட்டு கொடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள அதை விளையாண்டு ஜெயிச்சு ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணணும். இப்போ கேம் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் விளையாண்ட 2 டீமுமே கொடுத்த டைமுக்குள்ள அந்த கேம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாதனால அந்த 10 பேரையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால அடுத்து வர டீம் பயந்துட்டே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த டீம் யாருன்னா இந்த வீக்கான ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்களே அவங்க தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.